இப்படியான தன்னுடைய அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல, திருடன் எத்தனை தான் சாதுரியமாக இருந்தாலும் எங்கேயாவது தடயத்தை விட்டு போகாமல் இருக்க மாட்டாங்க. இதுக்கு பின்னாடியே எவ்வளோ பெரிய சூட்சம் இருக்குது தெரியுமா? என்ன தான் நீ எவ்வளோ பெரிய கொள்ளக்காரனை, எவ்வளோ பெரிய தந்திரசாலியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கட்டும், இது பிரபஞ்சத்தோட ரகசியங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல உன்னுடைய குற்றங்களுக்கான தடயத்தை விட்டு போவ. நீ விட்ட தடயம் தான் பைபிளில் இருக்கிற அந்த வாசகங்கள். அது வழியாக தான் நீ மாட்டினதே அது வழியாக தான். ஏன்னா நம்ம முன்னோர்கள் எதையுமே நேரடியாக சொல்ல மாட்டாங்க. அப்படியான பழக்கம் நம்ம முன்னோர்கள்கிட்ட கிடையாது. ஏன்னா மனித குலத்தை சோம்பேறியாக்க மாட்டாங்க. ஆனால் நீ நேரடியாக சொல்லி இதெல்லாம் நடக்கும்ன்றது நேரடியாக சொல்லும் பொழுதே நீ என்ன பண்ணிட்டேன்னா உன்னுடைய சந்ததிகளை சோம்பேறிங்களாக ஆக்கிட்ட. அவங்கள தவறான விஷயத்துக்கு நீயே வழி நடத்தியிருக்க. அப்போ உன்னுடைய மதம் எப்படி உயர்வாக இருக்கும்? அழிஞ்சு தான் போகும். நம்ம முன்னோர்கள் மத பிரச்சாரம் பண்ணலை. எதிர்காலத்தை இயற்கையை பற்றி தான் அறிவுறுத்தினாங்க. அதனால தான் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நீ பல்லாயிரம் வருடங்கள் முயற்சி செய்றிய, உன்னால் அழிக்க முடிஞ்சுதா? உன்னால் ஆக்கிரமிக்க தான் முடிஞ்சதே தவிர அழிக்க முடியல. ஆனால் நீ பண்ணுற வேலை உன்னை அழிக்கும். நிச்சயமாக இந்த மதம் அழியும், மருத்துவமும் அழியும். மதம் அழிஞ்சால் மருத்துவம் காணாமல் போயிடும், அழியும். ஏன்னா எது ஒன்று தவறாக வழி நடத்தும்? மனித குலத்துக்கு எதிராக நம்மளுடைய முதல் உயிரான கிருமிகளை. ஏன்னா அதனால தான் இன்னமும் நமக்குள்ள கிருமிகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இதுவுமே தத்துவம். கிருமிகள் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மூதாதையர். அதனால தான் நம்ம உடம்புக்குள்ள நம்ம இயக்கிறதே கிருமிகள். ரத்தத்தில் கிருமிகள் இருக்குது, நம்மளுடைய வயிற்றுல கிருமிகள் இருக்குது, நம்மளுடைய குடலில் கிருமிகள் இருக்குது, நம்மளுடைய இறைப்பையில் கிருமிகள் இருக்குது. எல்லா தலையிலேருந்து கால் வரைக்கும் நீ எங்கே பரிசோதிச்சா? நீ கையை சும்மா நீ 10 முறை சோப்பை வாஷ் பண்ணிவிட்டு நீ செக் பண்ணி, கிருமிகள் ஒன்றாவது இருக்க தான் செய்யும். அழிக்க முடியாது. இதுதான் பிரபஞ்சத்தோட தத்துவம். காட்டுறாங்களே டிவியில் லைஃபாய் ஹேண்ட் வாஷ், அவனே தானே காட்டுறான். ஹேண்ட் வாஷை போட்டு கை வாஷ் பண்ணும்போது கை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய கிருமிகள் இருக்கும். கை வாஷ் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக கிருமிகள் இல்லை நம்ம காட்டுறானா 2-3 கிருமியாக இருக்குது. ஏன்னா அழிக்க முடியாது. நீ என்ன எவ்வளோ பெரிய மருந்துகளை நீ கொண்டு வந்தாலும் இங்கேருந்து அவங்கள அழிக்க முடியாது. இதுதான் இதுக்கு பின்னாடியான தத்துவம். எங்களை அழிக்க முடியாதுதான் சவால் விடுது கிருமிகள். அழிக்கவே இன்னைக்கு வரைக்கும் கொரோனா கிருமிகளை உன்னால் அழிக்க முடிஞ்சுதா? முடியாது. உன்னால் கிருமிகளை அழிக்க முடியாது. எல்லா மனிதகுலம், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மனிதகுலம் வாழ வரைக்கும் வாழும். ஏன்னா அதான் முதல் உயிர், அதான் முதல் ஜீன், அதான் முதல் அணு. பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட முதல் உரு அதுதான். அதை அழிக்கவே முடியாது. இதனால தான் இன்னமும் நமக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த கிருமிகள். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம முன்னோர்கள் நிறைய தத்துவங்களை சொல்லி வச்சுருக்காங்க. இதை நம்ம உணர்ந்தோன்னா நம்ம எதிர்காலம் நல்லாயிருக்கும், இந்தியாவும் நல்லாயிருக்கும். அதுக்கு அடிப்படையாக நம்ம என்ன அப்படின்னா நம்மளுடைய உணவுகளை முறைப்படுத்துகிறோம். நம்ம உணவுகளில் தான் முதல். ஏன்னா அதுதான் நிலத்துலேருந்து வர்றது. அங்கேருந்து தான் நம்மளை ஒழுங்குபடுத்த ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி எல்லா உணவுகளுமே கலப்படமாக இருக்குது. நேற்று நான் உப்பை பற்றி சொன்னேன் இல்லையா? அதாவது நம்ம இலையில சாப்பிட்ற பழக்கம் என்ன? அதில் ஒன்றுமே இல்லை. என்ன அப்படின்னு அடிப்படையாக என்னென்னா நம்ம முன்னோர்கள் எல்லா இலைகளையும் பயன்படுத்தி சாப்பிட்டாங்க. ஆனால் இதிலேயே வாழை இலையை மட்டும் முன்னிறுத்திடுறாங்க. இதுக்கு பின்னாடியும் அரசியல். ஒரு இலையை மட்டும் எல்லாத்தையும் ஒற்றையாக மாற்றுறதுக்கு. அதுதான் இன்றைக்கி இந்த மோடி அரசு பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த திட்டு மொளமாரியம் பண்ணுற வேலையும் இதுதான். எல்லாத்தையும் ஒன்றா மாற்றணும்னு நினைக்கிறான். எல்லாமே ஒன்றா மாற்றணும் தான் இன்றைக்கி பிளான். ஆப்பிள் அ டே கீப்ஸ் த டாக்டர் அவே. எதுக்காக ஆப்பிளை ப்ரமோட் பண்ணான்? ஏன்னா ஒரே பழம் ஆப்பிள் மட்டும்தான். ஏன்னா அது அவன் ஊரில் விளையுதுல்ல. ஆப்பிள் இந்தியா தேசத்து பழம் இல்லை. இங்கே மாப்பழா வாழை தான். ஆப்பிள் அவன் ஊர் பழம். அதை இங்கே இப்படி சொன்னாதான் எல்லாருமே டாக்டர்கிட்ட போக வேணாம் அப்படின்ற எல்லாருக்குமே இருக்க தானே செய்யும், மருத்துவம் எடுக்கக்கூடாதுன்னு. அப்போ ஆப்பிள் சாப்பிட்டா ஆரோக்கியமாகிடுவாங்கன்ற ஒற்றை பிரச்சாரத்தை தான் அவன் அங்கே பண்ணான். ஒரு பழத்தை இங்கே ப்ரமோட் பண்ணுறான். எல்லாமே தங்களுடைய இதுதான் இங்கே வரணும் அப்படின்னு தான் இந்தியாவை மொத்தத்தையுமே மதம் வழியாக, மருத்துவம் வழியாக, உணவு வழியாக, எல்லாத்தின் வழியாகவும் டீசெண்டாக சாப்பிடணும். சாப்பிட்ற உணவை கையில் சாப்பிடக்கூடாது, ஸ்பூனில் சாப்பிடணும், ஃபோக் யூஸ் பண்ணணும். இப்படி தப்பு. ஏன்னா கையில் அழுக்கு இருக்கான். சாப்பிட்டா நமக்கு கிருமிகள் வந்துடுமா? நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஸ்பூன்லேயே தானே பிறந்தவங்க. எப்படிலாம் தன்னுடைய கலாச்சாரத்தை இங்கே கொண்டு வந்து திணிக்கிறான் பாருங்கள். இப்படித்தான் வாழை இலையும் பிரச்சாரமாச்சு. கிறித்துவத்தை கொண்டு வரணும்னா முதல்ல இந்துவிசமை இங்கே கொண்டு வரணும் தான். இவனை வச்சு மோடியை வச்சு முதல்ல இந்துவிசமை முதல்ல கொண்டு வா, அதுக்கப்புறம் இந்தியாவை அழிச்சிடலாம், அதுக்கப்புறமா மொத்தமாக கிறித்துவத்தையே கொண்டு வந்துக்கலாம் அப்படின்றது தான் அவனோட பிளான். ஒற்றை அப்படிங்கிறத மைண்டில் ஸ்டிக் பண்ண வைக்கணும்னா டைரெக்டாக கிறிஸ்டியானிட்டியை கொண்டு வந்தால் அது பெரிய பிரச்சனையாகும். ஸோ இந்து அப்படிங்கிற ஒற்றையை முதல்ல திணி அவங்க மைண்டில். அதுக்கப்புறமா படிப்படியாக ஒரு போரை கொண்டு வந்துடலாம், மதப்போரை கொண்டு வந்து இந்தியாவை அழிச்சிடலாம் அப்படின்னு இன்னும் நிறைய பிளான் வச்சு தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கான்.
இப்படித்தான் ஒற்றை இலை பிரச்சாரம் தான் வாழை இலை. நம்ம முன்னோர்கள் வாழை இலை அந்தந்த பிரதேசங்களில் என்ன இலை கிடைக்குதோ அந்த இலையில சாப்பிட்டாங்க. அந்த பாம் லீஃப் சொல்லுவாங்கள்ல, பனை ஓலை, அதுலேயும் சாப்பிட்டவங்க இல்லையா. இன்றைக்கும் ராமநாதபுரம், மதுரை மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா பனை ஓலையில் நுங்கு வச்சு கொடுக்குற பழக்கம் இருக்குது. பனை ஓலையில் அது என்ன குடிப்பாங்க, பதனி பனை ஓலையில் தான் குடிப்பாங்க, பார்த்துருக்கீங்கல்ல. பனை ஓலையில் தான் சாப்பிட்ருக்காங்க. விழாக்கள் திருவிழாக்கள்லாம் நடக்கும்போது பனை ஓலையில் தான் சாப்பாடு. ஏன்னா அதுதான் அங்கே சுற்றி பனைமரமாக இருக்குது. அதனால தான் பனை மரத்தை அழித்தான். வாழை இலையை முன்னாடி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் என்ன பண்ணான்னா பனை மரத்துங்கள்லாம் அழித்தான். ஒற்றை இலை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தான் பனை மரத்துங்கள்லாம் அழித்தான். ஏன்னா ராமநாதபுரம், மதுரை மாவட்டங்களில் பனை ஓலையில் சாப்பிட்ற பழக்கம் இன்னும் இருக்குது. பனை ஓலை பொட்டிகள் இன்னமும் பயன்பாட்டில் இருக்குது. அதில் அந்த உணவுகளை வைக்கும்போது அந்த மனம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி ஒரு மனம் வரும். ஏன்னா என்னுடைய சின்ன வயசு அனுபவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான பகுதிகளில் ஒரு இனிப்பு செய்வாங்க. அந்த இனிப்பு அந்த பனை ஓலை பொட்டிக்குள்ளே வச்சு கொடுப்பாங்க. அந்த பொட்டியை திறந்த உடனேவே அந்த பனை ஓலையுடைய மனம் அப்படியே நம்ம மூக்க துளைக்கும். அந்த ஸ்வீட்டும் அந்த பனை ஓலை வாசனையோடு அப்படி ஒரு மனம் வரும். இதெல்லாம் அங்கே பயன்பாட்டில் இருந்தது. அதே மாதிரி பனை ஓலையை ஒரு மாதிரி கட் பண்ணி இப்படி ஓவல் ஷேப்பில் வச்சு அதில் தான் சாப்பாடு போட்டு இந்த விழாக்கள் நடக்கிறாங்க இல்லையா, அப்போல்லாம் தட்டெல்லாம் சுமந்துட்டு போக முடியாது. ஏன்னா ஒருத்தர் ஆடு வெட்டி கிடா வெட்டி அங்கே விழா கொண்டாடுறாங்க அப்படின்னா, கோயில் இது விழாக்கள் நடக்கும் இல்லையா, திருவிழாக்கள் கொண்டாடுறாங்கன்னா யார் வேணால் சாப்பிடுவாங்க. வீட்டு ஆளுங்களுக்காக இல்லை. நம்ம முன்னோர்கள் எப்போவுமே தங்களுக்காக மட்டும் சமைச்சதே கிடையாதுங்க. எல்லாருக்காகவும் சமைச்சவங்க தான் நம்ம முன்னோர்கள். சமைச்சு வச்சா நிச்சயமாக அந்த ஏன்னா சமைக்கும் போது அவங்களுடைய எண்ணம் அதில் பிரதிபலிக்குது. 4 பேர் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவங்க சமைப்பாங்க. அதனால தான் எப்போவுமே சாப்பாடு அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும், குறையவே இருக்காது, தொடச்சி போகாது. யாராவது ஒருத்தர் சாப்பிடுவாங்க, அதே மாதிரி யாராவது சாப்பிடுவாங்க. அந்த சாப்பாடு வீணாகாது, ஒரு நாள் வீணாகினதில்லை. ஏன்னா அந்த சாப்பாடு யாரோ ஒருத்தர் சாப்பிடணுன்ற எண்ணத்தோடு சமைக்கும் பொழுது அதற்கான ஒரு உயிர் அவங்கள தேடி வரும். இப்படி தான் விழாக்களில் ஒரே ஒரு ஆடு, அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க என்ன மாங்குன்னு சாப்பிட்டாலும் ஒரு ஆடு சாப்பிட முடியுமா? முடியாது. ஏன் ஒரு ஆடை மொத்தமாக வெட்டி அவங்க அந்த விழா கொண்டாடினாங்கன்னா ஊரே சாப்பிடணும், நம்ம சொந்த பந்தங்க எல்லாம் சாப்பிட, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே சாப்பாடு போடணும் அப்படிங்கிற அடிப்படை அறம், அதுதான் அங்கே விழாக்களுடைய பேஸ். இப்படி அவங்க சமைச்சு வச்சதை தட்டெல்லாம் வச்சுருந்தா எவ்வளோ கொண்டு வர முடியும்? அதெல்லாம் கொண்டு வர முடியாதுன்னு தெரியும். ஆனால் சுற்றி இருக்கிற பனை ஓலைகளை வெட்டி அதை டக் டக் டக்குன்னு ஒரு இதுவாக ஷேப் ஆக்கி அதில் சாப்பாடு போட்டாங்க. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் இருக்கிற சூழலை நமக்காக பயன்படுத்திக்கிற ஒரு அறிவு நுட்பம். எதையுமே கையில் கொண்டு தூக்கிட்டு போகிற சுமக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு இடத்த இருக்கிறத வச்சு அதையே அவங்க மாற்றிக்குவாங்க தங்களுக்கானதான். இதுதான் வாழ்க்கை. இதுதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் சொல்லுச்சு. யாதும் ஊரேனா எங்கே போனாலும் பொழைச்சிக்கிறது இல்லை. எங்கே போறியோ அந்த இடத்த உனக்கானதாக மாற்றிக்க, உனக்கான தேவை அங்கே இருக்கும், அதை அங்கே இருக்கிறத உனக்கான தேவையாக மாற்றிக்க. இதுதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற தத்துவம் நமக்கு சொல்ல வர விஷயம். அதை தான் அங்கே போகும்போது இங்கேருந்து விறகு கட்டையெல்லாம் சுமக்க மாட்டாங்க. அங்கே போனாலே அவங்களுக்கு அந்த சுள்ளிகளும் விறகு கட்டையும் அங்கே கிடக்கும், அவங்க சமைக்கிற இடத்துல கிடக்கும். அதுதான் பனை ஓலை, பனை மரம், அதை சுற்றி சுள்ளிக்கட்டைகள் எல்லாமே இருக்கும். அங்கே சாப்பிட்றதுக்கான எரிக்கிறதுக்கான எரிவும் கிடைக்கும். அந்த அடுப்பை செய்கிறதுக்கான கற்களும் அங்கே கிடைக்கும். அதற்கான அந்த சமைக்கிறதுக்கான எல்லாமே அங்கேயே கிடைக்கும். அதை சாப்பிட்றதுக்கான ஓலையும் அங்கே கிடைக்கும். இதுதான் நாடோடிகள். எதையுமே கையில் சுமந்துட்டு போக மாட்டாங்க. போகிற இடத்துல அங்கேயே அவங்களுக்கு கிடைக்கிறத வச்சு அங்கே சமைச்சு அப்படியே சாப்பிட்டு அப்படியே அடுத்தடுத்த பிரதேசங்கள் போயிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள் ஒரு இடத்துல வாழ்வாங்க. அவங்களுக்கான அந்த இடத்துல அவங்களுக்கான வேலைகள் முடிஞ்சாச்சுன்னா நெக்ஸ்ட் ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க. இப்படியான தத்துவங்களை நம்ம முன்னோர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. இதை தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற விஷயம் நமக்கு சொல்லிச்சு. சரி, இப்போது வாழை இலைக்கே வரும். இப்போ வாழை இலை ஒற்றை இலையாக பிரச்சாரம் பண்ணாங்க இல்லையா? அதில் அது திருவிழா காலங்களில் எடுத்துகிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. சரி, ஓகே. இதெல்லாம் கூட இதெல்லாம் முன்னாடி காலங்களில் திருமணங்களில் பனை அந்தந்த நிலத்தில் கிடைக்கிற இலை தான். இன்னொரு இலை ஒன்று இருக்கும், இது பனை ஓலை. இன்னும் அந்தந்த இலையில எந்த இலை கொஞ்சம் திக்காக இருக்கோ, சாப்பிட்றதுக்கு உகந்ததாக இருக்கோ அந்த இலையை பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இப்படி சில பிரதேசங்களில் வாழை மரம் அதிகமாக இருக்கிற பிரதேசங்களில் தான் வாழை இலை பயன்பாட்டில் இருந்தது. சரிங்களா? அப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எல்லா இடத்துலையும் வாழை இலை வந்துடுச்சு. சரி, நம்ம முன்னோர்கள் இலையில என்ன வச்சாங்க? நேற்று சொன்னேன், உப்பை தான் முதல்ல வச்சாங்க இல்லையா? உப்பு வைக்கிறதுக்கு பின்னாடி என்ன தத்துவம் இருக்குன்னு நேற்று சொன்னேன் இல்லையா? உயிர் சக்திக்கு பலம் கொடுக்குற ஒரு சுவை உப்பு தான்.
உவர்ப்பு சுவை. அந்த உவர்ப்பு சுவை கொண்டிருக்கிற ஒரு உணவுப் பொருள் உப்பு. ஸோ அதனால தான் உப்பை முதல்ல வச்சாங்க. அவங்களோட தேவை அளவு, அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உணவில் சேர்த்துக்குவாங்கன்றதுக்காக தான் உப்பை வச்சாங்க. சரி, அடுத்து என்ன வச்சாங்க? நீர் வைப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன் நீர் வைக்கிறாங்கிறதே நேற்று சொன்னேன். ஏன்னா இந்த உடல் நீரால் ஆனது, 4/3 பாகம் நீரால் ஆனது. அதனால் நீர் தான் அடிப்படை ஆதாரம். செரிமானத்திற்கும் உணவுடைய எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் நீர் தன்மை. ஏன்னா வறட்சியாக இருந்தால் என்ன ஆகும்? செரிக்க முடியாது இல்லையா? அப்போ ஈரப்பசை இருந்தால் மட்டும்தான் செரிமானம் ஏதுவாக இருக்கும், ஊட்டச்சத்து பிரித்தல் சரியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நீரை முதல்ல வச்சாங்க. அதுக்கடுத்த சுவையாக உணவுப் பொருளாக முதல்ல உப்பு வச்சாங்க. அதற்கப்புறம் வாழை வச்சாங்க. வாழைப்பழம் வைக்கிறதுக்கான தத்துவம் என்ன?